வீட்டின் விலை குறைய வேண்டும். House prices to come down. புது வீடுகளுக்கு 13% HST rebate up to $130,000. இது பில்டர்ஸுக்கு தான் பெனிஃபிட் வழிய வீடு வாங்குற மக்களுக்கு அல்ல. நீங்கள் வீடு வாங்குறீங்களோ இல்லையோ இந்த பணத்தை மக்களாகிய நீங்கள் தான் திருப்பி செலுத்த வேண்டும். We'll be rebating the full HST for all new homes, no matter if you're a first-time buyer, second or a 10-time buyer. வெகு விரைவில் ஹோம் equity சர்ச் டேக்ஸ் என்று சொல்லி ஒரு புதிய டேக்ஸ் சிஸ்டம் ஒன்று வரப்போகின்றது. ஸோ வருடம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் பே பண்ண போகிறீங்க, ஹோம் equity டேக்ஸும் பே பண்ண போகிறீங்க. 150,000 மோர்ட்கேஜ் ரினிவலுக்கு ரீஃபைனான்ஸுக்கு தகுதி இல்லை. ஏசியாவில் கோவிட் நம்பர் 2 எக்கனாமி லாக்டவுன் ஒன்று வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி நடந்தால் குளோபலாகவே எக்கானமி பாதிக்கும். ஸோ கனடாவில் இன்ஃப்ளேஷன் இன்னுமே அதிகரிக்கும். இந்த வாரம் ஃபெடரலில் 15,000, ஹெல்த் கேரில் 700, ஒரு காலேஜில் 400 லே ஆஃப் வழங்கப்பட்டுள்ளது. வீடுகளின் விலை இனி அதிகரிக்காது. அடுத்த வருடங்களில் நீங்கள் வீடுகளை விற்கிறதா இருந்தால் இப்பயே வித்துடுங்க. வச்சிருக்க நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை தான். ஒரு ஃபிக்ஸ் இன்கத்தை வைத்து தான் நீங்கள் ரிட்டையர் பண்ணுறீங்க. இங்கே மோர்ட்கேஜ் பெய்ட் ஆஃப் ஆகியுமே கஷ்டப்படுறாங்க. For people who have paid off their homes, these double-digit property tax increases are unsustainable. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்குங்க? இனி வீடுகளை ரீஃபைனான்ஸ் பண்ணி கிரெடிட் கார்டு பில்ஸுகளை பே பண்ண முடியாத நிலைமையில தான் மக்கள் இப்போ தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சேல்ஸ் நடந்திருக்கு. 2019ஆம் ஆண்டு இந்த வீட்டை வாங்கியிருக்கிறாங்க டொரண்டோவில் $980,000. இப்போ 2026ஆம் ஆண்டு இந்த வீட்டை விற்றுருக்குறாங்க 7 வருடத்துக்கு பிறகு. இப்போ என்னென்னு சொன்னால் 2019 $980,000க்கு வாங்கின வீடு அதே ப்ரைஸுக்கு 2026ஆம் ஆண்டு இப்போ விற்கப்பட்டுள்ளது. இதுக்கு நடுவில் எந்த ஒரு எக்விட்டியுமே இவங்க மேக் பண்ணவில்லை. ஒரு வாடகை வீட்டில் இருந்த மாதிரி இந்த வீட்டை விற்றுட்டு இன்றைக்கி போயிட்டாங்க. டைமுக்கு மோர்ட்கேஜ் பே பண்ண முடியலை இந்த இன்ஃப்ளேஷன் காரணமாக. இதன் அடிப்படையில் டாப் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 2017ஆம் ஆண்டு தான் சரியான ப்ரைஸ் இந்த வீடுகள்கிட்ட. ஸோ 2017ஆம் ஆண்டுக்கான ப்ரைஸுக்கு இந்த வீடுகள்கிட்ட விலை குறையும் என்று சொல்கிறாங்க. சரி, பேங்க் ஆஃப் கனடா இன்றைக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். We need house prices to come down so that housing is more affordable. We've all been worried about how fast house prices went up in recent years. And now we're worried about how they're coming down. We do need them to settle down a bit. முதல் தடவையாக பேங்க் ஆஃப் கனடா வெளிப்படையாக கூறியுள்ளது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தொடர்ந்து குறைக்கிறதால எந்த ஒரு மாற்றமுமே நடக்க போகிறதில்லை. ஸோ வீடுகளின் விலை குறைந்தே ஆகவனும் மக்களால் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வீடுகளை வாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த கோவிட் டைமில் விற்கப்பட்ட வீடுகளோட ப்ரைஸ் எல்லாமே நிரந்தரமான ப்ரைஸ் இல்லைன்னு இப்போ சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன், அதாவது குளோபல் இன்ஃப்ளேஷனை தங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ விலைகளை குறைத்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதால எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இப்போ அடுத்த 2 வருட மோர்ட்கேஜ் ரெனுவலில் 1,50,000 பேருக்கு மோர்ட்கேஜில் ரெனுவலில் ரீஃபைனான்சிங் செய்ய முடியாது. வீட்டில் இக்விட்டி இல்லை, வீடுகளோட விலை குறைஞ்சு கொண்டு வரதால வீட்டில் இக்விட்டி இல்லை. ஸோ உங்களால் ரீஃபைனான்சிங் செய்ய முடியாது. உங்களுடைய கிரெடிட் கார்டு பில், ஸ்கூல் ஃபீஸ், லைன் ஆஃப் கிரெடிட்டில் இருக்கிற பணம் எல்லாமே நீங்கள் தனியாகவே பே பண்ண வேணும். ரீஃபைனான்ஸ் பண்ணி வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து ஒரு பேமெண்ட்டாக செய்ய முடியாது. அதுக்கு கூட வீடு குவாலிஃபைட் இல்லை. அது மட்டும் இல்லை, வேறு பேங்க்கில் கூட போய் நீங்கள் ஷாப்பிங் செய்ய முடியாது. நீங்கள் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஸோ இப்படியான ஒரு இக்கட்டான கட்டத்துக்குள்ள தான் மக்கள் தள்ளப்படுறாங்க. முந்தி எல்லாமே ஆக்கள் மோர்ட்கேஜ்லேருந்து பணத்தை எடுத்து தான் கடன் எல்லாம் கட்டி கொண்டு வந்தாங்க. இப்போ எடுத்த கடனை தனித்தனியாக கட்ட வேண்டிய நிலைமையில் தள்ளப்படுறாங்க. இப்போ ஒன்டாரியோவில் புது வீடுகளுக்கு ஜிஎஸ்டி மக்கள் இனி பே பண்ண தேவை இல்லை. இதுக்கு முதலுமே மக்கள் ஜிஎஸ்டி பே பண்ண இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பில்டர்ட வீட்டோட ப்ரைஸ் ஜிஎஸ்டியோட ஆட் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் அந்த ப்ரைஸுக்கு தான் வீட்டை வாங்குறீங்க.
பில்டர் தான் அந்த ஜிஎஸ்டியை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறாங்க. இது வந்து இப்போ இல்லை, எப்பொழுதுமே இது ஸ்கேமாக தான் பார்க்கப்படுகின்றது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் புது வீடுகள் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு $1 million வீடுகளுக்கு வந்து $130,000 ஜிஎஸ்டி ரீபேட் வழங்கப்படும் என்று. ஸோ பில்டர் என்ன செய்ய போகிறாங்க இனிமேல் என்னென்று சொன்னால், ஒரு 500,000 விற்கிற வீட்டுக்கு உங்களுக்கு 65,000 ஜிஎஸ்டியை கழித்து வீடுகளை விற்க போகிறதில்ல. என்ன செய்வாங்க, சரியா 565,000க்கு வீடுகளோட ப்ரைஸை போட்டுட்டு அதில் ப்ரைஸை குறைச்சி பழையபடி 500,000க்கு தான் உங்களுக்கு வீடுகளை விற்க போகிறாங்க. சரி, இதால் வந்து கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம்னு பார்த்தா இது கவர்மெண்ட்டுக்குமே நஷ்டம் இல்லை. இது வந்து கெனடியன் ஹோம் பில்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டுருக்குறாங்க. அவங்க பேங்க்ரப்சி அடிக்காக இருக்கவும் அந்த வீடுகளை விற்கிறதுக்கும் அவங்களோட லேபர்ஸை வந்து லே ஆஃபுக்கு போகாமல் வச்சிருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த புதிய திட்டம். Starts in Ontario are stuck. In the fall, the province tried to get things going with an HST break for first-time home buyers of new homes. It didn't work. So Ontario's trying again with cooperation from the federal government. We will be rebating the full HST for all new homes, no matter if you're a first-time buyer, second, or a 10-time buyer, you're getting the HST deducted, valued at $1 million or less. சரி, கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ட்டான்னு பார்த்தா கவர்மெண்ட்டுக்கும் இதால் லாஸ்ட் இல்லை. எப்படியோ ஒரு ரோட்டை கிண்டினா கூட மக்கள்கிட்ட தான் இந்த பணத்தை வாங்க போகிறாங்க. சரி, ஒவ்வொரு வீட்டுக்குமே திங்க் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பைஸுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் இருந்தது. இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி யாருமே வாங்கலை. என்னென்னு சொன்னால், மக்களால் வந்து மோர்கேஜை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது இந்த ப்ரைஸ் பேனில். இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம், இல்லாட்டி யாராக இருக்கலாம், நீங்கள் 10 வீடு கூட வாங்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஒவ்வொரு வீட்டுக்கும் $100,000 உங்களுக்கு ரீபேட் வழங்கப்படுது. நீங்கள் 10 வீட்டை வாங்கினா உங்களுக்கு $1 million ரீபேட் வந்து கவர்மெண்ட் சும்மா தூக்கி எறிகிறாங்களா, ஏதோ ஒரு வழியில் வந்து அந்த காசுகளை கலெக்ட் பண்ணத்தான் போகிறாங்க. Start the construction of 8,000 additional homes, support up to 21,000 jobs. மொத்தத்தில் கெனடியன் ஹோம் பில்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மக்களோட உதவியை நாடுறாங்க. போய் அதிக விலை கொடுத்து இந்த வீடுகளை வாங்குங்கோ, அதுலேருந்து ஒரு 65,000 உங்களுக்கு ஆஃபரை குறைச்சி தரோம் உண்டு. சரி, இப்போ ஒரு வருடத்துக்கு வந்து பில்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து HST பே பண்ண தேவையில்லை. மக்களுக்கு வந்து உண்மையிலே வீட்டோட ப்ரைஸ் தெரியாது. பில்டர் ஏதோ ஒரு ஸ்கேம் பண்ணி ஒரு ப்ரைஸை போட்டு அதுலேருந்து ஒரு $65,000 வந்து ரீபேட் பேரில் குறைச்சி தரும் பொழுது நீங்கள் பாஞ்சு அதை வாங்குறீங்க. சரி, இதால் லாஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கும் லாஸ் இல்லை. ஏன்னு சொன்னால், இந்த லூஸ் பண்ணுற மணி எல்லாத்தையுமே மக்களாகிய நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க. 2 வழியில் இதை நீங்கள் பே பண்ண போகிறீங்க. முதலாவது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த பணத்தை உங்கள்கிட்டேருந்து திருப்பி வாங்கலாம். இன்னும் ஒரு பி பிளான் வச்சுருக்குறாங்க இந்த பட்ஜெட்டில். என்னென்னு சொன்னால், ஹோம் ஈக்விட்டி சர்ச் டேக்ஸுண்டு. இது எப்படி வேலை செய்யும்னு சொன்னால், ஒரு வீட்டை வந்து நீங்கள் $200,000 வாங்கி மோர்கேஜ் பெய்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களோட வீட்டோட வேல்யூ வந்து $1.2 million வைப்போம். அதுக்கு மேலே தான் நீங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ $1 million உங்களுக்கு இக்விட்டி இருக்குது இந்த வீட்டில். நீங்கள் அந்த பணத்தை எடுக்கவும் இல்லை, ஒன்றுமே செய்யலை. நாளைக்கு இந்த வீட்டை விற்றீங்கன்னு சொன்னால், நீங்கள் வாங்கின விலையை விட ஒரு $1 million ப்ராஃபிட்டோடு தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக போகிறீங்க. இந்த ஈக்விட்டி சர்ச் டேக்ஸுன்ற எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு $1 million வேர்த்தான ஒரு ஈக்விட்டிக்கு மேலே இருக்கிறதால உங்கள்கிட்ட இருந்து மினிமம் 1% ஒவ்வொரு வருஷமும் ஹோம் ஈக்விட்டி சர்ச் டேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு புதிய டேக்ஸை வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க. எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு வருஷமுமே லெட்ஸே ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு ஒரு $6,000 பே பண்ணுறீங்க. ஹோம் ஈக்விட்டி டேக்ஸ்ன்னு சொல்லி உங்களோட வீட்டோட வேல்யூக்கு வந்து ஒரு $1,000 பே பண்ண போகிறீங்க. வெறும் 1% படி பார்க்கும் பொழுது நீங்கள் $1,000 பே பண்ணுறீங்க. மொத்தமாக $7,000 வந்து வீட்டிலேருந்து போகுது. 6,000 ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், 1,000 வந்து ஹோம் ஈக்விட்டி டேக்ஸ்ன்னு வந்து போக போகுது. இப்படித்தான் இந்த பணத்தை வந்து உங்கள்கிட்டருந்து திருப்பி வாங்க போகிறாங்க. ஃப்யூச்சரில் இதுதான் நடக்க போகுது. ஒரே ப்ராப்பர்ட்டி டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே இருந்தால் மக்கள் குழம்புவாங்க. ஸோ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஹோம் ஈக்விட்டி டேக்ஸ்ன்ற கொண்டு வந்து வீட்டோட பெருமதி எவ்வளவோ அந்த பெருமதிக்கு ஒரு டேக்ஸை போட்டு அதிலிருந்து பணத்தை வெளியில் கொண்டு வரதான் இந்த புது திட்டம். இது இன்றைக்கு வந்து 2024 ஆண்டே வர இருந்தது. வந்து இன்னுமே அது வந்து
யாருமே நடைமுறைப்படுத்த இல்லை. ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்து இது பேசப்பட்டது. ஃப்யூச்சரில் வந்து இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படியே வந்து நாளைக்கு வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் ஓட் பண்ணி இது வராமல் விட்டால் உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும். ஸோ யாராவது புது வீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் வீடுகளை வந்து இப்படி ரீபேட்டில் வாங்குவாங்களா இருந்தால் சும்மா இருக்கிற மக்களாகிய நீங்கள் தான் இந்த பணம் எல்லாத்தையுமே பே பண்ண வேண்டும். ஒருபோதுமே கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எதுவுமே ஃப்ரீயாக தரப்போகிறதுமே இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு $100,000 $130,000 ஒவ்வொரு வீட்டுக்குமே ரீபேட் கொடுக்குறோன்னு சொன்னால் அவ்வளோ நஷ்டத்தையுமே யார் பே பண்ண போகிறது? இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வேறு, இப்போ ஷார்ட் டேர்ம்ன்றது வேறு. லாங் டேர்ம்ன்றது 20-25 வருஷத்தில் ரெண்ட் பண்ணி ரெண்ட் மூலமாகவே மோட்கேஜை பே ஆஃப் பண்ணுறது. இப்போ ஷார்ட் டேர்ம்ன்றது வந்து 5-10 வருஷத்துக்குள்ள வீடுகளை வாங்கி ஃப்ளிப் பண்ணி விற்கிறது தான் ஷார்ட் டேர்ம். இந்த மாதிரி வீடுகளை நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்களா இருந்தால் இந்த வருடமே விற்று ஆக வேணும். வச்சிருக்க நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா வீடுகளோட விலை குறைஞ்சு கொண்டு தான் போகின்றது. இப்போ போன வருடம் மட்டும் 100,000 இமிக்ரன்ஸ் வந்து கனடா நாட்டை விட்டு வெளியில் போயிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு வந்து போன வருஷம் வந்து லே ஆஃப் வழங்கப்பட்டுள்ளது. இப்போ எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க தான் இப்போ பயப்பட வேண்டியதாக இருக்குது ப்ரைவேட் கம்பெனிஸை விட. அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு முதல்ல பேக்கேஜை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் கூட இல்லை. இப்போ இந்த கிழமை பாருங்க, ஃபெடரல்லையே இந்த ஆர்டிக்கலில் 15,000 ஜாப்ஸை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட ஹெல்த் கேரில் வந்து 700 பொசிஷன்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 700 பேருக்கு வேலை இல்லை. அதை விட ஒன்டாரியோவில் ஒரு காலேஜில் வந்து 400 லே ஆஃப் இந்த கிழமை வழங்கப்பட்டுள்ளது. முந்தைய எல்லாமே 100-200 இருந்தது. இப்போ 400, 1000, 15,000, 20,000 லே ஆஃப் உண்டு. இது ஒரு நார்மலாகி விட்டது. ஸோ உங்களோட வீடுகளை வந்து ஃப்ளிப் பண்ணுறதா இருந்தால் இந்த வருடமே நீங்கள் விற்கிற பிளானை பாருங்கள். வச்சிருக்க வீடுகளோட விலை குறைஞ்சு கொண்டே போகும். இல்லை நான் விற்க மாட்டேன்னு சொன்னால் ரெண்ட் பண்ணி லாங் டேர்மாக வந்து நீங்கள் ரெண்ட் பண்ணி இந்த மோட்கேஜை பே பண்ணுறது தான் அடுத்த ஒரு ஐடியா. இல்லை வச்சிருந்து 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு $100,000 $150,000 லாபத்தில் உங்களால் விற்க முடியுமா இருந்தாலுமே கூட்டி கழிச்சு பாருங்க. நீங்கள் பே பண்ண இன்ட்ரெஸ்ட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், பில் பேமெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நஷ்டத்தில் தான் இது போய் முடியும். ஒரு இன்வெஸ்டர் வந்து டொரண்டோவில் 2021 நிறைவில் வந்து $600,000 லாஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு ஓடி போகிறான்னு சொன்னால் அவங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கு அடுத்த 10 வருஷத்தில் வந்து கனடாட ஹவுசிங் மார்க்கெட் எப்படி இருக்க போகின்றது. வச்சிருக்க நஷ்டம் உண்டு. இதன் அடிப்படையில் இந்த மாதம் பேங்க்ரப்சி அடித்த ஒரு சில வீடுகளை பார்ப்போம். பிராம்டனில் ஒரு வீடு வந்து $784,000 லாஸில் விற்கப்பட்டுள்ளது. ஹாமில்டனில் ஒரு வீடு பாருங்க $950,000 வாங்கி $521,000 விற்கப்பட்டுள்ளது. $400,000 லாஸ். 100,000 இல்லை, 50,000 இல்லை, 200,000 இல்லை, இங்கே $400,000 மேலே லாஸ். இன்னும் ஒரு வீடு டொரண்டோவில் $525,000 நஷ்டத்தில் விற்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு ஹாமில்டனில் ஒரு வீட்டை பாருங்க $850,000 லாஸ். அதாவது இவர் பேண்டமிக்கில் வந்து $850,000 அதிகமாக கொடுத்து இந்த வீடுகளை வாங்கினதால தான் இந்த லாஸ். இப்போ திங்க் பண்ணி பாருங்கள் கனடியன் ஹவுசிங் மார்க்கெட் எங்கே போய் முடிகின்றதுண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் கனடாவில் எந்த மூலையில் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலுமே எல்லாருக்குமே இன்றைக்கு நிலைமை இதுதான். 2017 விலைக்கு இந்த ப்ரைஸுகள் எல்லாமே குறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இப்போ இந்த ஈராக் வாரை பார்ப்போம். இதனால் கனடியன் எக்கானமி வந்து எப்படி பாதிப்படையும். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹூமஸில் வந்து நாளைக்கு கிரவுண்டில் ஒரு வார் நடக்குமா இருந்தால் அமெரிக்கன்ஸ் போய் ஃபைட் பண்ணுவாங்களா இருந்தால் ஏஷியாவில் வந்து லாக்டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த முறை கோவிட் இல்லை, எக்கானமி லாக்டவுன். ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் வந்து 4 நாட்கள் தான் வேலை செய்கிறாங்க ஆஃபீஸ் எல்லாருமே. இன்றைக்கி ஃபிலிப்பைன்ஸில் வந்து ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி கால் பண்ணிட்டாங்க. ஸோ இனியில் என்ன மாதிரி இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே கேஸ் தட்டுப்பாடு. எல்லாருமே கிழமைக்கு இத்தனை லிட்டர் தான் கேஸ் அடிக்கலாம்னு ஒரு QR கோட் கூட கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணாமல் சிலிண்டர் இல்லாமல் விறகடுப்பில் யூஸ் பண்ணுறாங்க. தாய்லாந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கேஸும் பிரச்சனை, எனர்ஜியும் ஒரு பிரச்சனை, ஏர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது தாய்லாண்டில் இப்போ இருக்கிற நிலைமையும் படி. நாளைக்கு ஊர்களில் கரண்ட் கட் போகலாம்.
எனர்ஜி பிரச்சனை இருக்குது, கேஸ் பிரச்சனை இருக்குது, ஆயில் பிரச்சனை இருக்குது. அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் எல்லாமே குறையலாம். இன்றைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் வேலை இல்லை, நாளைக்கு 2 நாள் 3 நாள்னு சொல்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த நாடுகளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என் லாக்டவுனுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஓர் தொடர்ந்து நீடிக்குமா இருந்தால் முழு ஏசியாவுமே லாக்டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் ஒன்றுமே வெளிநாடுகளுக்கு வராட்டி இங்கே இன்ஃப்ளேஷன் இன்னுமே அதிகரிக்கும். ஸோ மக்கள் இன்னும் அதிக பணம் கொடுத்து தான் பொருட்களை வாங்க வேணும். இந்த வெளிநாடுகள் எல்லாமே ஏஷியன் ப்ரொடக்ஷன் நம்பித்தான் இருக்கிறாங்க, சீப்பஸ்ட் ப்ரொடக்ஷனால். ஸோ உலக நாடுகளை இது பாதிக்கும். ஸோ கெனடியன் எக்கனாமியுமே இது பெரிய அளவில் பாதிக்கும். நிறைய பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி ஏஷியாவை நம்பி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு அப்டேட் தான். இனி கனடா வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகின்றது, பின்ன வேர்ல்டு இப்போ வந்து மாறிக்கொண்டே வருகின்றது. முந்தி இருந்த மாதிரி இனிமேல் உங்களால் இருக்க முடியாது. People are need to pay more for food, for gas, for daily living. Even for people who've paid off their homes, these double-digit property tax increases are unsustainable. A lot of folks are now worried about being able to afford just the property taxes alone. The U of C researchers say living on a fixed income while prices rise is squeezing many seniors. இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இந்த வேலை தளங்களில் வந்து எப்படா சனி ஞாயிறு வரும்னு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் வேலை இடத்துலையுமே இப்போ வேலை இல்லை. அதே நேரத்தில் வந்து கம்பெனிஸ் வந்து இவங்களை வேலைக்கு வச்சிருக்கிறதா லே ஆஃப் கொடுக்குறதான்னு கூட தெரியாமல் தடுமாறுறாங்க. வியாழன் வெள்ளி ஆனால் வேலையே இல்லை, ஆலயக்கால் கதைச்சு கொண்டிருக்காங்க ஃபேக்டரிஸில். அதே நேரத்தில் கம்பெனிஸ் வந்து இந்த ஒர்க்கர்ஸை லூஸ் பண்ண விருப்பம் இல்லை, லே ஆஃப் கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு மாற்றத்தில் இருக்கிறாங்க. போகிற போக்கில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வார் தொடர்ந்து நடக்குமா இருந்தால் இன்னுமே கனடியன் எக்கானமியை வந்து இது பெரிய அளவில் பாதிக்கும். இந்த முறை ஹவுசிங் மார்க்கெட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். பெரிய அளவில் வந்து நீங்கள் ஹோம் சேல்ஸை எதிர்பார்க்கவே முடியாது. வீடு தேவைண்டா வீடு வாங்கத்தான் வேணும். ஒரு சிலர் வந்து 2 பெட்ரூம் 3 பெட்ரூம்லேருந்து அப்கிரேட் பண்ணி இந்த மாதிரி டைமில் வந்து 3-4 பெட்ரூம்ஸை மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி வாங்குறாங்க தான், இல்லைன்னு இல்லை. தேவை இல்லாமல் போய் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போய் இந்த ரீபேட் தாராங்க, அவ்வளோ பணம் தாராங்கன்னு சொல்லி மாட்டுப்பட வேண்டாம். எல்லாமே ஒரு காரணம் இருக்குது. இது பில்டர்ஸுக்கு வந்து வியாபாரத்துக்காக உருவாக்கப்பட்டது HST தான் வழியே மக்களுக்காக இல்லை. நீங்கள் போய் தெரியாமல் அதிக விலை கொடுத்து புது வீடுகளுக்கு ஆசைப்பட்டு வாங்க வேண்டாம். வாங்குறதா இருந்தால் நீங்கள் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனை வடிவாக கால்குலேட் பண்ணி வேலைகள் நிரந்தரமாக இருக்குமா, வருங்காலங்களில் எப்படி இருக்கும் எல்லாமே அனலைஸ் பண்ணி வாங்க வேண்டிய காலம்தான் இது. வாங்கி ஃப்ளிப் பண்ணுற காலமும் இல்லை, வாங்கினா விற்கவும் முடியாது. யோசித்து முடிவு பண்ணுங்கள். என்னதான் சொன்னாலும் கடைசியாக முடிவெடுக்க போகிறது நீங்கள் தான். ஸோ கவனமாக இருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, வேறு ஒன்றுமே இல்லை. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.